இயேசுவே நன்றி. ஹalleluya. Praise the Lord. Praise Jesus. Thank you Jesus. உம ரத்தத்தால் எங்களை கழுவும் ஆண்டவரே, தூய்மையாக்கும் விடுதலை தாரும், அனைத்து மனக்கட்டு உடைக்கப்படுத்தும் ஆண்டவரே. Bind and cast every unclean spirit, Father, in the mighty name of Jesus, we pray. And Mother Mary, intercede for us. Hail Mary, full of grace, the Lord is with thee. Blessed are you amongst women, blessed is the fruit of thy womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners now and at the hour of our death. Amen. So, இன்னைக்கு சீராக்கின் புத்தகம் 11வது அதிகாரம். இதில் மிக முக்கியமான வசனங்கள் 2வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரைக்கும் ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை தியானிக்க அழைக்கின்றார். வாசிக்கிறீங்க சீராக்கு 11ல 2லிருந்து 5. உடல் அழகுக்காக ஒருவரை புகழ வேண்டாம், தோற்றத்துக்காக ஒருவரை இகழவும் வேண்டாம். பரப்பனவற்றுள் சிறியது தேனீ, எனினும் அது கொடுக்கும் தேன் இனியவற்றுள் சிறந்தது. நீர் அணிந்திருக்கும் ஆடை குறித்து பெருமை பாராட்டாதே, நீ புகழ் பெறும் நாளில் உன்னையே உயர்த்தி கொள்ளாதே. ஆண்டவரின் செயல்கள் வியப்புக்குரியவை, அவை மனிதரின் கண்ணுக்கு மறைவாய் உள்ளன. மாமன்னர் பலர் மண்ணை கவ்வினர், எதிர்பாராதோர் பொன்முடி புனைந்தனர். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஸோ இன்னைக்கு ரொம்ப இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நம்ம பல பேர் இந்த தவறுகளை செய்கின்றோம். நானும் இந்த தவறை பல வாட்டி செய்திருக்கின்றேன். ஆண்டவர் இந்த தவறை உணர்ந்து ஆண்டவர் அவருக்கு ஏற்றபடியான ஒரு சிந்தனை முறைக்கு வர சொல்றாரு. சரிங்களா? இன்னைக்கு நம்ம இந்த வசனங்களுடைய ஆழத்தை புரிந்து கொள்ள போறோம். நம்ம பல பல நேரத்துல நம்ம மக்களை பார்ப்பதை வைத்து நம்ம முடிவுகள் எடுக்கிறோம். பார்ப்பதை வைத்து அவங்களுக்கு எவ்வளோ தங்கம் எவ்வளோ போட்டிருக்கிறாங்க, துணிமணிகளை வைத்து அவங்களுக்கு எவ்வளோ ஒரு மரியாதை இருக்கு, அவங்க எந்த ஒரு வாகனத்துல வராங்க, எவ்வளோ பெரிய வீடு இருக்கு, அதை வைத்து நம்ம பல பேர் கணிக்கின்றோம். ஆனா கடவுள் எப்படி ஒரு மனிதனை பார்க்கின்றார்? கடவுள் என்ன, நேத்து கூட ஒரு தடவை பேசிட்டு இருந்தேன் இதை பத்தி. கடவுள் எப்படி ஒரு மனிதனை அவரு பார்க்கிறாரு? நல்ல ஒதுக்கப்பட்டவரை ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்குறாரு. ஒரு மனுஷன் பார்க்கறதுக்கு நல்லா இருக்காங்க, ஒரு பெண்மணி பார்க்கறது நல்லா இருக்காங்க, கலரா இருக்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு ஹைட்டா இருக்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு சக்தி நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. இந்த மாதிரி பல விஷயங்களை வைத்து நம்ம ஒரு முக்கியத்துவத்தை ஆளுங்களுக்கு கொடுக்குறோம். ஆனா பிபிலியத்துல பல இடத்துல பாத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி பார்க்காதீங்க. மனுஷன் பார்ப்பதை போல் கடவுள் பார்ப்பதில்லை. அழகா இருக்காங்க, அவங்க பேசுறதுக்கு நல்லா இருக்காங்க, அவங்க நல்ல ஜோக் அடிச்சு பேசுறாங்க. சில பேர்லாம் ஒரு போதனையே ஜோக் அடிச்சு பேசுறதை வச்சுதான் அது நல்ல போதனையா கெட்ட போதனையான்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. 1 சாமுவேல் 16வது அதிகாரம், அதுல அந்த அதிகாரத்துல பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வுல சாமுவேல் ஒரு ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலையில அவர் போய்கிட்டு இருக்கிறாரு. சவுலை அவர் செய்த பாவத்தினால் நிராகரிக்கப்படுகின்றார். அவர் கேட்கிறாரு, இன்னும் சவுலை நினைச்சு நீ எவ்வளவு நாள் அழுவ அப்படின்னு சொல்லி கடவுள் கேட்கிறாரு. நீ போய் நான் அடுத்த அரசர் யாரை நான் தேர்ந்தெடுத்திருக்கிற அரசர் நீ போய் பாரு அப்படின்றார். சாமுவேல் ஒரு நகரத்திற்கு செல்கின்றார். அங்க ஒரு வீட்டுக்கு போன உடனே சரி, இவர் தான் ஏலியாப் அப்படின்ற ஒரு நபரை பாக்குறாரு. ஜெஸ்ஸி அவருடைய வீட்டுக்கு அவருடைய மகன்களை அழைக்கும் போது ஏலியாபை பாக்குறாரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, சாமுவேல் ஒரு தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசி ஒரு மனுஷனை பார்த்துட்டு அவர் சொல்றாரு, இவன் நல்லா ஹைட்டா இருக்கான், இவன் நல்லா வல்லமையா இருக்கான், இவன் தான் அடுத்த ராஜா போல. இல்ல, நான் மனுஷன் பார்ப்பதை போல் நான் பார்ப்பதில்லை.
பல நேரத்துல நம்ம மற்றவர்களை மட்டும் கிடையாது, நம்ம வந்து நம்மளே வந்து நம்மளை பத்தி சிந்திக்கும் போது கூட தரைகுறைவாக சிந்திக்கின்றோம். நம்ம ஒரு வீக்னஸ், நம்மளால நமக்குள்ள ஒரு குறைவுகளை பார்த்து நம்ம வந்து தரைக்குறைவாக சிந்திக்கின்றோம். 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 6லிருந்து எடுத்து வாசிங்க அப்படின்னா, 6லிருந்து எடுத்து வாசிப்பாங்க. நல்ல அற்புதமான ஒரு நிகழ்வு. 6லிருந்து 13 வரைக்கும் வாசிக்கிறீங்களா? அவர்கள் அவர் வந்தபோது வந்தபோது அவர் அவர் எலியாவை பார்த்தவுடனே ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவன் இவனாகத்தான் இருக்கும் என்று எண்ணினார். ஆனால் ஆண்டவர் சாமுவேலிடம், அவன் தோற்றத்தையும் உயரத்தையும் பார்க்காதே, ஏனெனில் நான் அவனை புறக்கணித்து விட்டேன். மனிதர் பார்ப்பது போல் நான் பார்ப்பதில்லை. மனிதர் முகத்தை பார்க்கின்றனர், ஆண்டவரோ அகத்தை பார்க்கின்றார் என்றார். அடுத்து ஈசாய் அபினதாபை அழைத்து சாமுவேல் முன்பாக கடந்து போக செய்தார். அவர், இவனையும் ஆண்டவர் தேர்ந்து கொள்ளவில்லை என்று கூறினார். பிறகு ஈசாய் சம்மாகுவை கடந்து போகச் செய்தார். ஆண்டவர் இவனையும் தேர்ந்து கொள்ளவில்லை என்றார் சாமுவேல். இவ்வாறு ஈசா தம் 7 புதல்வர்களையும் சாமுவேல் முன்பாக கடந்து போக செய்தார். இவர்களையும் ஆண்டவர் தேர்ந்து கொள்ளவில்லை என்றார் சாமுவேல். தொடர்ந்து சாமுவேல் ஈசாயை பார்த்து, உன் பிள்ளைகள் இத்தனை பேர்தானா என்று கேட்க, இன்னொரு சிறுவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்று பதிலளித்தார். ஈசாய் அதற்கு சாமுவேல் அவரிடம் ஆள் அனுப்பி, அவனை அழைத்து வா, ஏனெனில் அவன் வரும் வரை நான் உணவருந்த மாட்டேன் என்றார். ஈசாய் ஆள் அனுப்பி அவனை அழைத்து வந்தார். அவன் சிவந்த மேனியும் ஒளிரும் கண்களும் கொண்டு அழகிய தோற்றமுடன் இருந்தான். ஆண்டவர் சாமுவேலிடம், தேர்ந்து கொள்ளப்பட்டவன் இவனே, எழுந்து இவனை திருப்பொழிவு செய் என்றார். உடனே சாமுவேல் எண்ணெய் நிறைந்த கொம்பை எடுத்து அவன் சகோதரர் முன்னிலையில் அவனை திருப்பொழிவு செய்தார். அன்று முதல் ஆண்டவரின் ஆவி தாவீதின் மேல் நிறைவாக இருந்தது. சாமுவேல் ராமாவுக்கு புறப்பட்டு சென்றார். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். அன்று முதல் ஆண்டவரின் ஆவி அவர் மேல் இருந்தது. அவர் மணி நடத்தி கொண்டிருந்தது. நம்ம எல்லாருக்குள்ளேயும் வந்து ஆவியானவர் நமக்குள் இருக்கின்றார். நம்ம சரீரம் கடவுளுடைய ஆலயம். ஆனா எல்லாருக்கு மேலையும் அவர் ஒரு நபரை வழி நடத்துவதற்கு ஆவியானவர் அவருக்கு மேல் இருக்கணும். அவர் மேல் இருக்கணும். அப்பான் த ஸ்பிரிட் விதின், ஸ்பிரிட் அப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆவி நம்ம ஒரு ஆளுக்குள் இருப்பது வேற, ஒரு ஆளுக்கு மேல் இருப்பது அப்படின்றது வேற. அந்த ஆளுக்கு மேல் ஒரு ஆவியானவர் அவருக்கு மேல் இருக்கின்றார் என்றால் அது ஒரு பெரிய ஒரு அபிஷேகம். கடவுளுடைய ராஜ்யத்திற்காக, அவர் வீட்டை கட்டி எழுப்புவதற்காக தருகின்ற ஒரு மேலான ஒரு ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை தாவீது, புறக்கணிக்கப்பட்ட ஒரு தாவீது, அவர் ஒரு சமூகத்திலேயே மதிக்கப்படாம இருந்த தாவீது, அவர் குடும்பத்திலையும் ஒரு பெரிய மதிப்பு இல்லாத, யாருமே வந்து அங்க ஒரு பெரிய ஒரு பலி கொடுக்க போறாங்க கடவுளுக்கு, ஒரு பெரிய பலி. ஆனா குடும்பத்துல எந்த அளவுக்கு மதிக்கல அப்படின்னு சொன்னா, அவரை கூப்பிட கூட இல்லை. சின்ன பையன், ஒண்ணுமே இல்லை. நம்ம மனிதர் கண்ணுல வந்து ஒரு பொருட்டாக நம்ம இல்லாம இருக்கலாம். ஆனா கடவுள் அந்த மாதிரி நபர்கள் எல்லாம் தேர்ந்தெடுப்பார். உங்க கண்ணுக்கு நீங்களே வந்து ஒரு பொருட்டாக இல்லாத மாதிரி, ஒரு பல பேருக்கு நமக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை நமக்குள்ள இருக்கு. கடவுள் வந்து இந்த உலகத்தை மீட்பதற்கே ஒரு பெரிய வீரர்லாம் அனுப்பல, ஒரு குழந்தையை அனுப்பினார். ரோம் நகரம் பெரிய சாம்ராஜ்யத்திற்கெல்லாம் வந்து இயேசு கிறிஸ்து வரல. நாசரேத் நகரம், யோவான் நற்செய்தி 1வது அதிகாரத்துல 46வது வசனத்துல, இங்க ஏதாவது நல்லது இங்க இருந்து வருமா அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நகரத்திலிருந்து வந்தவர் அவரு. யோவான் நற்செய்தி 1:46 வாசிக்கிறீங்களா? அதற்கு நத்தானியேல், நாசரேத்திலிருந்து நல்லது எதுவும் வர முடியுமோ என்று கேட்டார். பிலிப்பு அவரிடம், வந்து பாரும் என்று கூறினார். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஜக்கரியாவின் புத்தகம் 4வது அதிகாரம் 10வது வசனத்துல ஒரு ஆண்டவர் நம்ம கிட்ட புரிந்து கொள்ள அழைக்கின்ற ஒரு விஷயம் இருக்கு. இந்த சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம செய்யற ஆண்டவருக்காக ஒரு ஒரு
ஒரு பூவை எடுத்து வைப்பதாக இருக்கலாம். மனிதன் பார்ப்பதை போல், மனிதர்கள் சிந்திப்பதை போல் சிந்திக்காதீங்க. நீங்க செய்கின்ற சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன இடத்துல போய் ஆண்டவருக்காக ஊழியம் செய்யறதாக இருக்கலாம். ஒரு அதெல்லாம் ஒண்ணுமே கடவுள் கண்ணிலையில சின்னது கிடையாது. நம்ம எவ்வளவு அன்பு செலுத்துகின்றோம் அப்படின்றதான் அவர் பார்ப்பாரு. செக்கரியா புத்தகம் 4வது அதிகாரம் 10வது வசனம் வாசிக்கிறீங்களா? வேலை தொடங்கிய நாளை அவமதித்தவர்கள் யாரோ அவர்கள் செருபாபேலின் கையில் 2 தூக்கு நூற்கொண்டு இருப்பதைக் கண்டு அகமகிழ்வார்கள். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கடவுள் கண்ணிலையில இது சிறிது அது பெருசு அப்படின்றது இல்ல. யாரெல்லாம் இகழ்ந்திருந்த சூழ்நிலைகள் நல்லா இருக்கு. இயேசு கிறிஸ்துவை பார்த்தே அவங்க என்ன சொன்னாங்க? ஏசாயா 53ல 2வது வசனம், அவரை பார்ப்பதற்கு ஒரு அழகும் இல்லை. அவரை பார்த்து நம்ம விரும்புவதற்கு ஒன்றும் இல்லாத ஒரு சூழ்நிலையெல்லாம் இருந்தது. ஆனா அவர் அரசராக இருந்தார். அரசருக்கும் அரசராக இருந்தவர் இயேசு கிறிஸ்து. ஏசாயா 53ல 2 வாசிக்கிறீங்களா? இளம் தளிர் போலும் வறண்ட நில வேர் போலும் ஆண்டவர் முன்னிலையில் அவர் வளர்ந்தார். நாம் பார்ப்பதற்கு ஏற்ற அமைப்போ அவருக்கு இல்லை, நாம் விரும்பத்தக்க தோற்றமும் அவருக்கு இல்லை. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். விரும்பத்தக்க தோற்றம் இல்லை. ஒரு இயேசு கிறிஸ்து யாரை பார்த்தார்? செல்வந்தர்களை தேடி வந்தேன்னு சொல்ல, பாவிகளை தேடி வந்தேன். கைம்பெண்ணை அவர் தேடி, பெண்களை தேடி வந்தார். பாவத்தில் ஆழ்ந்து இருக்கின்றவர்களை அவர் தேடி வந்தார். யார் நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்கிறா, எவ்வளவு நல்ல துணிமணி போட்டிருக்கிறோம், அதுக்காக நல்ல துணிமணி போடக்கூடாதுன்னா கிடையாது. யாருக்காக நம்ம இந்த செயல்களை செய்கிறோம்? மற்றவர்கள் என்னை பார்த்து பாராட்டுவாங்க அப்படின்ற எந்த நோக்கம் நம்ம உள்ளத்தில் இருக்கின்றது? யோவான் நற்செய்தி 5வது அதிகாரம் 40லிருந்து 41லிருந்து 44. ஒருத்தர்கிட்ட இருந்து இந்த மகிமை தேடிக்காதீங்க. மற்றவர்கள் எப்படி என்ன சிந்திப்பாங்கன்றதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. மற்றவங்க என்ன ஏளனமா பாக்குறாங்க அப்படின்ற ஒரு பொருட்டா கருதாதீங்க. அப்ப நீங்க கடவுளுடைய பார்வைக்கு முக்கியத்துவம் கொடுக்கலன்னு அர்த்தம். நமக்குள் நிறைய பேர் இந்த ஒரு தவறான ஒரு சிந்தனை இருக்கு. என்னை யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க, என்னை யாரும் என்ன எல்லாரும் ஒதுக்குறாங்க அப்படின்னு சொல்லி அந்த சிந்தனைக்கு போகாதீங்க. அந்த யோவான் நற்செய்தி 5வது அதிகாரம் 40லிருந்து 44 வரைக்கும் வாசிக்கிறீங்களா? வாழ்வு பெறுமாறு என்னிடம் வர உங்களுக்கு விருப்பம் இல்லை. மனிதர் தரும் பெருமை எனக்கு தேவையில்லை. உங்களை எனக்கு தெரியும், உங்களிடம் இறை அன்பு இல்லை. நான் என் தந்தையின் பெயரால் வந்துள்ளேன், ஆனால் என்னை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. வேறொருவர் தம் சொந்த பெயரால் வருவாரானால் அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள். கடவுள் ஒருவரே, அவர் தரும் பெருமையை நாடாது ஒருவர் மற்றவரிடமிருந்து பெருமையை தேடிக் கொள்கிறீர்களே, உங்களால் எப்படி என்னை நம்ப இயலும்? ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். இப்போ ஒரு பெண்மணிக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மையிலிருந்து கடவுள் விடுதலை தருகின்றார். ஆண்டவர் வார்த்தையை ஏற்றுக்கொண்டதுனால மற்றவர்கள் எந்த கண்ணோட்டத்தில் பார்க்கறாங்கன்னு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. கடவுள் என்ன எப்படி பார்க்கிறாரு? கடவுள் நம்ம அவர் ரத்தத்தால் அவர் மீட்டிருக்கிறாரு. விலை, ஒரு அதிகமான விலையை கொடுக்கிறார். உலகம் ஒரு பொருட்டாக கருதாத விஷயங்கள். 1 சாமுவேல் 16ல நம்ம என்ன நடந்ததுன்னு பார்த்தோம். 1 சாமுவேல் 17ல என்ன நடந்தது? ஆவியானவர் நமக்கு மேல் இருக்காரா அப்படின்றதுதான் முக்கியம். ஆவியானவர் அவர் மேல் இருந்ததனால் அவரால கோலியாத்தை தோக்கடிக்க முடிஞ்சது. எஸ்தர் அனாதையாக இருந்தாங்க. ஒரு வேற்று இனத்தாருடைய ஒரு கோட்ல இருக்கிறவங்க ஒரு பயன்படுத்துகின்றார் எஸ்தர். ஒரு கைம்பெண், பல பேர் பல அந்த கோயில நிறைய காணிக்கை போட்டாங்க. அந்த கைம்பெண்ணுடைய 2 இது காயின் தான் முக்கியத்துவம் கொடுக்கிறார் கடவுள். அந்த 5 அப்பமும் 2 மீனும் தான் ஒரு முக்கியத்துவம் கடவுள் கொடுக்கிறார். இது ஒரு அடையாளம். ஆண்டவர் அந்த ஒரு விடுதலை தந்து கொண்டிருக்கின்றார். ஏன் இந்த மாதிரி கடவுள் ஏன் இந்த மாதிரி உலகம் ஒரு பொருட்டாக
கருதாத ஒரு விஷயத்த அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் ஏன் கொடுக்கிறாரு? என்ன நினைக்கிறீங்க? இதுதான் முக்கியமான கேள்வியே. இதை நீங்க புரிஞ்சுக்கல அப்படின்னா இவ்வளவு நேரம் நம்ம வந்து தியானித்த விஷயங்கள் உங்களுக்கு ஆழத்துக்கு போகாது. ஏன் நம்ம வந்து யாரு நல்லா நல்லா நிலையில இருக்கிறா, எவ்வளவு படிச்சிருக்கிறாங்க, எந்த அளவுக்கு வந்து அவங்க எந்த அளவுக்கு துணிமணி எல்லாம் வந்து என்ன விலையில, எந்த பிராண்டு, அந்த மாதிரிலாம் பல விஷயங்கள் நம்ம பாக்குறோம். எந்த கார்ல வராங்களா, நடந்து வராங்களா, இல்ல பெரிய பெரிய வீடு இருக்குதா, ம், பதவி, பல விஷயங்கள் நம்ம பாக்குறோம் ஒரு மனுஷனை வந்து கணிக்கும் போது. ஆனா கடவுள் வந்து அந்த மாதிரி பாக்குறது கிடையாது. ஏன்? இதுதான் முக்கியமான கேள்வி. என்ன நினைக்கிறீங்க? சொல்றீங்களா? இதுல தவறான பதில்ன்றது ஒண்ணும் கிடையாது. என்ன மனசுல வருதோ சொல்லுங்க. பிரைஸ் லார்ட். கடவுள் எல்லாரும் சமம். வந்து இன்னைக்கு வந்து நீங்க சொல்ற மாதிரியே வந்து பதவி பட்டங்கள் இருந்தால் மட்டும்தான் மனிதனாக மதிக்கிறார்கள். இது வந்து இயல்பு. மனிதர் எல்லாருமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு வசதி வாய்ப்பு இருந்தால் மட்டும்தான் அவன் வீட்டுக்கு போனா அவங்க கூட்டாங்க மரியாதையோட நினைப்பாங்கிறது இன்னைக்கு மனிதன் நினைக்கிற எண்ணங்கள் அனைத்தும் இது மாதிரி இருக்கு. ஆனா ஒரு ஏழை நம்ம ஒரு ஏழை வந்து நம்மளுக்கு நாம வந்து ரோட்ல ஒரு ஏழையில கடந்து போகும்போது அவர் பசிக்காகவோ எதுக்காகவோ கையை நீட்டி காசு வைக்கும்போது நாம அவள் வந்து பிச்சை எடுக்கிற மாதிரி நினைக்கிறோம். ஆனா அது வந்து கடவுள் அவர் நம்மளுடைய முன்னிலையை என்ன கொடுக்குறாருன்னா ஏழைக்கு உதவுவர் இறைவனுக்கு கடவுள் கொடுக்குறாங்க வார்த்தையை அப்ப நினைச்சு பார்க்காம பணக்காரங்க கிட்ட உடனே கொடுக்குறோம். ஆனா ஏழைக்கு கொடுத்து மனசு வரல. இதுதான் மனிதோட இயல்பு இன்னைக்கு இருக்கிறது. ஏன் கடவுள் இந்த மாதிரி சிந்திக்கிறார்? மனிதர் சிந்திக்கிறது போல் ஏன் சிந்திக்கிறது இல்ல? அவரு ஏன் வந்து இந்த ஏழ்மையான முன்னிலையில எல்லாரும் சமம், தாழ்வு கிடையாது, உயர்ந்தவர் தாழ்ந்தவர் கிடையாது. அப்படி இருக்கும் போதுதான் சக்கரியா வந்து சக்கேயு வந்து அவர் தேர்ந்தெடுத்து அவங்க வீட்டுல போய் உணவு சாப்பிட்டாரு. அவர் வந்து நிறைய வட்டி வாங்குறவரு அந்த மாதிரிலாம் இருந்து அவரை ஆனாலும் அவரை தேர்ந்தெடுத்தாங்க. பிரதர், எனக்கு தெரிஞ்சு 1 கொரிந்தியர் 1ஆவது அதிகாரம் 27 - 29 இந்த வசனங்களை நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆழத்துல புரிஞ்சுக்கோங்க. நம்ம உள்ளத்துல வந்து இது பதிய வேண்டிய சில வசனங்கள். 1 கொரிந்தியர் 1 27 - 29 வாசிக்கிறீங்களா? ஆனால் கடவுள் ஞானிகளை வெட்கப்படுத்த மடமை என உலகம் கருதுபவற்றை தேர்ந்து கொண்டார். அவ்வாறே வலியோரை வெட்கப்படுத்த வலுவற்றவை என உலகம் கருதுபவற்றை தேர்ந்து கொண்டார். உலகம் ஒரு பொருட்டாக கருதுபவற்றை அழித்துவிட அது தாழ்ந்ததாக கருதுபவற்றையும் இகழ்ந்து தள்ளுபவற்றையும் கடவுள் தேர்ந்தெடுத்தார். எவரும் கடவுள் முன் பெருமை பாராட்டாதபடி அவர் இப்படி செய்தார். அவரால் தான் நீங்கள் கிறிஸ்துவுடன் இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். கிறிஸ்துவே கடவுளிடமிருந்து நமக்கு வரும் நாணம். அவரே நம்மை ஏற்புடையவராக்கி தூயவராக்கி மீட்கின்றார். எனவே மறைநூலில் எழுதியுள்ளவாறு பெருமை பாராட்ட விரும்புகிறவர் ஆண்டவரை குறித்தே பெருமை பாராட்டட்டும். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சுது? யாரும் பெருமை பாராட்டுறதுக்கு ஒண்ணும் கிடையாது. புரியுதுங்களா? எல்லாம் கடவுள் கொடுத்த அவருடைய தானம். இந்த ஒரு விஷயம் நம்ம மனசுல வந்து ஊடுருவி செல்லணும். சரிங்களா? எல்லாம் நம்ம பெருமை பாராட்டுவதற்கு ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. சரிங்களா? அதான் 4ஆவது அதிகாரத்திலே 1 கொரிந்தியர் 4ஆவது அதிகாரத்துல 7ஆவது வசனத்துல போட்டிருக்கும். நீங்க எல்லாம் பெற்றவைதான், எல்லாம் பெற்றவை. ஒரு விஷயம் விடாம நம்ம சிந்திக்கக்கூடிய திறன், எல்லாம் திறமைகள், நம்ம உங்களை மியூசிக் பே பண்ண முடியலாம், பல விஷயங்கள் எல்லாம் கடவுள் கொடுத்த தானம் தான். அப்போ கடவுள் கிட்ட இருந்து எல்லாமே நம்ம பெற்றுட்டு கொண்டு நம்ம அது ஒரு வரம், கடவுள் கொடுத்த வரம். அது எப்போ வேணா அவர் எடுத்துக்கலாம். நம்மளால பேசக்கூடியது கூட நம்ம கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பேச முடியாம கூட இருக்கலாம். எல்லாம் பெற்றுட்டு நம்ம பெருமை பாராட்டக்கூடாது. நம்ம பல நேரத்தை நம்ம பெருமை பாராட்டுகின்றோம். இந்த உலகத்தில் ஒரு பொருட்டாக கருதாததை, அந்த வீக்கா இருக்கிற விஷயங்களை தான் வந்து அவர் வந்து வலுவற்ற விஷயங்கள் தான் வந்து கடவுள் தேர்ந்தெடுக்கிறார். யாரும் பெருமை பாராட்டக்கூடாது. அதுக்காக இந்த வசனங்கள் வந்து முதலா வாசிக்கும் போது நான் வந்து மறக்கவே மாட்டேன். அந்த சிந்தனைகள்லாம் ஆண்டவர் வந்து எனக்கு நினைவுபடுத்தினார்.
ஒரு 24, 25, 6, 26 வயசு அந்த டைம்ல இருக்கும். அப்போ வந்து எனக்கு ஒரு நண்பர், ஆண்டவர் வந்து ஒரு நல்ல ஒரு ஆன்மீக நண்பரை கொடுத்திருந்தாரு. அவர் நிறைய பல ஆன்மீக சிந்தனைகள்லாம் அவர் வந்து பேசுவார். ஆனா எனக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து பெருசா மனசுல வந்து அந்த அளவுக்கு புரியற மாரியே இருக்காது. வசனங்கள்லாம் பைபிள் வசனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வாசிப்போம். அந்த அளவுக்கு தொடர்ச்சியா இல்லனாலும் வாசிப்பேன். ஆனா மனசுல நிக்காது. என்ன ஆண்டவரே! என் நண்பன் இப்படி வந்து ரொம்ப பெரிய பெரிய விஷயங்கள்லாம் பேசி, என் மனசுல என்னன்னா ஒண்ணுமே நிக்கவே மாட்டேங்குது. ஆ ரொம்ப பெரிய முட்டாளா இருப்பேன் போல அப்படின்னு. ஆண்டவர்ட்ட புலம்புறேன், அழுவுறேன். மறக்கவே மாட்டேன். ஆனா ஆனா ஆண்டவர் வந்து உடனடியா எல்லாம் நடக்கல. படிப்படியாக தான் நடந்தது. உடனே நடந்தா உடனே திரும்ப ஆணவத்திற்கு போயிருப்பேன்னு கடவுளுக்கு தெரியும். சரிங்களா? ஆனா நம்ம செய்கின்ற நம்ம இயக்கங்கள், நம்ம நம்ம ஜெபங்கள் எல்லாம் அவருக்கு தெரியும். தாழ்நிலையில் நம்ம வந்து நம்மளையே பெருமை பாராட்டிக்காம 4வது வசனம், சீராக்கின் புத்தகம் 11வது அதிகாரத்துல 4வது வசனம், பெருமை பாராட்டிக்காதே. எனக்கு நல்ல துணிமணி இருக்கு, எனக்கு அவ்வளோ தங்கம் இருக்கு, இவ்வளோ இது இருக்கு, எனக்கு இவ்வளோ நிலம் இருக்கு. கணவன் மனைவிக்குள்ளேயே சில பேர் பெருமை பாராட்டிக்கிறாங்க. எனக்கு இந்த இது இருக்கு, வீடு இருக்கு, இது என் வீடு அப்படின்னு சொல்லி பெருமை பாராட்டி போகுது. கடவுள் கொடுத்தது. கடவுள் எப்ப வேணா எடுத்துக்கலாம். கடவுளுக்கு மகிமை உண்டாவதாக அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள இல்ல. இது ஏன் இது நான் வந்து இந்த ஜாதி இது பலவிதமான தவறான விதத்தில் நம்ம வந்து நம்மளை பெருமை பாராட்டிக்கிறோம். அதெல்லாம் வந்து கடவுளுக்கு அருவருப்பான செயல்கள். அருவருப்பான செயல்கள். சரிங்களா? சீராக்கின் புத்தகம் 11:4 வாசிக்கிறீங்களா? நீ அணிந்திருக்கும் ஆடையை குறித்து பெருமை பாராட்டாதே. நீ புகழ் பெறும் நாளில் உன்னையே உயர்த்தி கொள்ளாதே. ஆண்டவரின் செயல்கள் வியப்புக்குரியவை. அவை மனிதரின் கண்ணுக்கு மறைவாய் உள்ளன. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரைஸ் தி லார்ட். 1 சாமுவேல் சாரி சீராக்கின் புத்தகம் இது வந்து ரொம்ப முக்கியம். சரிங்களா? 11 இது அதே நேரத்துல இது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயமும் தான். ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். சரிங்களா? அதுல என்ன போட்டிருக்கு? உனக்கு ஒரு பெருமை வர சூழ்நிலையில் பெருமை வர சூழ்நிலை பல பல சூழ்நிலைகள். என் வாழ்க்கையில வந்து நிறைய இந்த மாதிரி பெருமை வருகின்ற சூழ்நிலை நிறைய வரும். நிறைய வந்திருக்கு, பார்த்திருக்கேன். பல பேர் நம்ம வாழ்க்கையில் நமக்கும் வந்து வெவ்வேறு விதமாக வேலை செய்யற இடமா இருக்கலாம், பல இடத்துல திருச்சபையிலயா இருக்கலாம். நீங்க இந்த மாதிரி செஞ்சீங்க, நல்லா போதிச்சீங்க அப்படின்னு பல பெருமை பாராட்டுறது, பல சூழ்நிலைகள் வரும். எல்லா சூழ்நிலையிலையும் கடவுளை மகிமைப்படுத்தணும். எல்லாம் அவர்கிட்ட இருந்து பெற்றுக்கொண்டு, ஆமா ஆமா என் ஜபத்தினாலதான், இதனாலதான், அதனாலதான் அப்படின்னு சொல்லி நம்ம செயல்படும் போது கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய பெருமை இணைச்சட்ட நூல் 8வது அதிகாரம் 17வது வசனம். என் வல்லமையும் என் உழைப்பு தான், அதனாலதான் இந்த இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்மளை பெருமை பாராட்டிக்க கூடாது. ஆண்டவர் வந்து இது தெளிவாக புரிந்து கொள்ள அழைக்கிறார். இணைச்சட்ட நூல் 8:17 வாசிக்கிறீங்களா? எனவே எங்கள் ஆற்றலும் எங்கள் கைகளின் வலிமையுமே இந்த செயல்களை எங்களுக்கு ஈட்டித் தந்தன என்று உங்கள் உள்ளங்களில் எண்ணாதபடி கவனமாயிருங்கள். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இது ஒரு பெரிய பாவம். இது ஒரு பெரிய ஒரு தவறு. நம்ம பல பேர் வந்து தெரிஞ்சும் தெரியாமலும் செய்யறோம். இயேசு கிறிஸ்து அவர் வந்து எந்த நிலையில இருந்தார்? கடவுளுடைய நிலையில இருக்கும்போது அவர் வந்து ஒரு விஷயத்தை பத்தி அவர் பெருமை பாராட்டிக்கல. அது நமக்குள்ளேயே ஒரு பெருமை வர சூழ்நிலைகள் இருக்கும். சாத்தான் வந்து சில சிந்தனைகள்லாம் போடலாம். அதை எதிர்த்திடலாம். ஆனா மத்தவங்க சொல்லும்போது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலை இதுதான். நீங்க இந்த மாதிரி செஞ்சிருக்கீங்க, அந்த மாதிரி செஞ்சீங்க. பெரிய பாராட்டுக்குரிய விஷயங்கள் எல்லா இடத்துலயும் வரும். நிறைய இடத்துல இருந்து வர வாய்ப்பு இருக்கு. ஆனா கவனமாக இருக்கணும். நம்ம அந்த நேரத்தில் கடவுளுக்கு எங்களுக்கு இல்ல ஆண்டவரே. இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சங்கீர்த்தனம் 115. சங்கீர்த்தனம் 115ல எங்களுக்கு இல்ல ஆண்டவரே, எங்களுக்கு இல்ல, உங்களுக்கே எல்லா மகிமையும் உண்டாவதாக அப்படின்னு சொல்லி உங்க நாமத்திற்கே இந்த மகிமை அப்படின்ற எண்ணம் நமக்கு இருக்கணும். திருப்பாடல் 115ல 1, 2 வாசிக்கிறீங்களா? எங்களுக்கன்று ஆண்டவரே, எங்களுக்கன்று மாட்சியை உம் பெயருக்கே உரித்தாகும்.
உம் பேரன்பையும் உண்மையையும் முன்னிட்டு அதை உமக்கே உரியதாக்கும். அவர்களுடைய கடவுள் எங்கே என பிற இனத்தார் வினவுவது ஏன்? ஆமீன். பிரைஸ் த லார்ட். ஆமென். பிரைஸ் தி லார்ட். என்ன கேட்டீங்கன்னா இதுதான் தூய்மை. இந்த விஷயத்துல தூய்மையா இருக்கிற நபர்கள் ரொம்ப கம்மி. ம். தூய்மை அப்படின்றது 2 விதமா கூட நம்ம சிந்திக்கலாம். என்ன அப்படின்னா, நம்மள பத்தி கடவுள் நம்மள எப்படி பார்க்கிறாரு, அந்த விதத்துல நம்மள பார்க்கணும். கடவுள் நம்மள எப்படி பார்க்கிறாரோ, அதுபோல் நம்மளே நம்ம பார்க்கணும். அந்த ஒரு அ ஒரு ம் ஒரு மனப்பான்மையில் நம்மளே சிந்திக்கணும். அதுதான் தூய்மை. மனிதர்கள் கணிப்பிலயோ, நம்மள பத்தி என்ன சிந்திக்கிறோம்ன்றது முக்கியம்லாம் கிடையாது. கடவுள் நம்மள எப்படி பார்க்கிறாரு, அந்த விதத்துல வந்து நம்மள சிந்திக்கணும். 2வது அப்படின்றது தூய்மை எப்படின்னா என்ன அப்படின்னா, தூய்மையில நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம மற்றவர்களை மற்றவர்களை கடவுள் எப்படி பார்க்கிறாரோ, அதுபோல் நம்ம பார்க்கணும். நம்ம பல நேரத்துல இந்த 2 விஷயங்கள் நம்ம செய்ய தவறுகின்றோம். நம்மளையும் மற்றவர்களையும் கடவுளின் கண்ணோட்டத்தில் அவர் எப்படி பார்க்கிறாரோ நம்ம பார்க்கிறது கிடையாது. ம். இத இத இது இது சுருக்கமா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அடுத்து வரப்போற சிந்தனைகள் உங்களுக்கு இன்னும் தெளிவாக, இன்னும் ரொம்ப ரொம்ப தெளிவாக உங்களுக்கு புரியும். சரிங்களா? ஸோ நம்ம தூய்மைனா என்ன? நம்மளையும் மற்றவர்களையும் கடவுளின் பார்வையில் நம்ம பார்க்கணும். அதான் வந்து நம்ம இன்னைக்கு ஏசாயா 55, 8, 9 பார்த்தீங்கன்னா, நான் மனிதர் சிந்திப்பது போல் சிந்திப்பது கிடையாது. அதனால ஆண்டவர் வார்த்தையை கேட்கணும். அதனுடைய ஆழத்தை புரிந்து கொள்ளணும். மனிதர்கள் சிந்திப்பதை போல் நம்ம ஒரு துளி கூட நம்ம வந்து கடவுள் சிந்திப்பதை விட மேலாக சிந்திக்க கூடாது. தாழ்மையாக நம்ம சிந்திக்க வேண்டிய அதை விட கீழே சிந்திக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏசாயா 55, 8, 9 வாசிக்கிறீங்களா? என் எண்ணங்கள் உங்கள் எண்ணங்கள் அல்ல, உங்கள் வழிமுறைகள் என் வழிமுறைகள் அல்ல என்கிறார் ஆண்டவர். மண்ணுலகத்திலிருந்து விண்ணுலகம் மிக உயர்ந்து இருப்பது போல உங்கள் வழிமுறைகளை விட என் வழிமுறைகளும் உங்கள் எண்ணங்களை விட என் எண்ணங்களும் மிக உயர்ந்திருக்கின்றன. ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். இந்த தாழ்ந்த எண்ணத்தை விட்டு கடவுளுடைய எண்ணத்துக்கு, ஒரு மேலான எண்ணங்களுக்கு ஆண்டவர் இன்னைக்கு வர அழைக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இந்த தாழ்ந்த மற்றவர்களை வந்து அவங்களுக்கு இந்த உலக பரமான சிந்தனைகளை விட்டு கடவுளுடைய மேலான சிந்தனைகளுக்கு கடவுள் நம்ம ஒவ்வொருத்தரையும் அழைக்கின்றார். இன்னைக்கு ஒருத்தருடைய வந்து பல்லு வலியிலிருந்து ஆண்டவர் வந்து ஹீலிங் தந்துட்டு இருக்கிறார். இன்னொருத்தர் வந்து ஒருத்தங்களுக்கு வந்து கேஸ்ட்ரிக், வயிற்றுல சில பிரச்சனைகள், அதுல இருந்து கடவுள் வந்து ஹீலிங் தந்துட்டு இருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஒரு ஒரு பிரெக்னென்டான பெண்மணிக்கு பயத்திலிருந்து விடுதலை தந்து கொண்டிருக்கின்றார். ஹல்லேலூயா. சக்தி கொடுத்திருக்கின்றார். அது ஆவியானவரோட ஒரு வல்லமையான ஒரு செயல். பிரைஸ் தி லார்ட். சீராக்கின் புத்தகம் 11வது அதிகாரம் 5வது வசனம். பல அரசர்கள் போட்டிருக்கும், தரையில உட்கார வேண்டிய சூழ்நிலை அவங்களுக்கு வந்திருக்கு. சில பேருக்கு வந்து கிரீடங்கள்லாம் இல்லாதவர்கள் உயர்த்தப்படுகின்றார்கள். இந்த மாதிரி யாரு எந்த நேரத்துல எப்படி வேணா உயர்த்தப்படலாம், தாழ்த்தப்படலாம். அதெல்லாம் வந்து கடவுளுக்கு ஒரு விஷயமே கிடையாது. சரிங்களா? அதெல்லாம் வந்து ஒரு கடவுளுக்கு ஒரு விஷயமே கிடையாது. புரிஞ்சுக்கணும். ஒரு நொடி தான் இதெல்லாம். ஒரு நொடியில் இதெல்லாம் வந்து செய்வார். ஒரு நொடியில் என் வாழ்க்கையில மாறுனதை நான் பார்த்திருக்கேன். இதெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு நினைச்ச சூழ்நிலைகள்லாம் வந்து ஒரு நொடியில் அவரால் மாற்ற முடியும். அந்த மாற்றம் வந்ததை நான் பார்த்திருக்கிறேன். என் வாழ்க்கையில பார்த்திருக்கேன், மற்ற பல நபருடைய வாழ்க்கையில நான் பார்த்திருக்கேன். சீராக்கின் புத்தகம் 11வது அதிகாரம் 3வது வசனம் வாசிக்கிறீங்களா? பயனற்றவருள் சிறியது தேனி, எனினும் அது கொடுக்கும் தேன் இனியவற்றுள் சிறந்தது. ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். அந்த தேனி வந்து ரொம்ப சின்னது, ஆனா அது கொடுக்கக்கூடிய விஷயம்
ரொம்ப இனிமையானது அப்படின்னு சொல்லி, இருக்கிறதே இனிமையானது அப்படின்னு சொல்லி இந்த ஒரு அந்த தாவீது சாதாரண ஆடு மேய்க்கிற பையனை பயன்படுத்தி அவர் வந்து ஒரு பெரிய ஒரு வெற்றி. எவ்வளவுக்கு எவ்வளவுக்கு ஒரு தாழ்ச்சி நமக்குள்ள இருக்கோ அவ்வளவுக்கு அவரால கருவியாக பயன்படுத்த முடியும். பல நேரத்துல தாழ்ச்சி இல்லாதனாலதான் கடவுளால நம்மளை பயன்படுத்த முடியலையே ஒழிய தாழ்ச்சி இருந்ததுனால கிடையாது. எஸ்தரை பயன்படுத்துற அந்த வந்து ஒரு கைம்பெண்ணாக இருந்ததுனால, அவங்களுக்குள்ள அந்த தாழ்ச்சி இருந்ததுனால கடவுளால பயன்படுத்த முடிஞ்சது. அதனால இப்போ நீங்க செய்கின்ற செயல்கள், நற்செயல்கள் யாரும் பார்க்கல, அதுக்கு யாரும் மதிப்பு கொடுக்கல, அதுக்கு வந்து ஒரு பெரிய பொருட்டாக யாரும் கருதல அப்படின்றதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. அது ஏன்னா அது வந்து ஒரு மூங்கில் மரத்தை போல், மூங்கில் மரம், இந்த பேம்பூ ட்ரீ அப்படின்னு அது வந்து வேர் எடுப்பதற்கு 5 வருஷம் ஆகும். 5 வருஷம் அதுக்கு அது வளர்ச்சியே இருக்கிற மாதிரியே தெரியும். 5 வருஷம் கிட்ட ஆகும். ஆனா அந்த 5 வருடங்கள் முடியும் போது அது வெளியில இருக்கிற வளர்ச்சி தான் நம்ம அதிகமான முக்கியத்துவம் கொடுக்குறோம். சரிங்களா? ஆனா வெளியில அதனுடைய வளர்ச்சி வரும்போது அற்புதமாக இருக்கும். அற்புதமாக இருக்கும். பட்டு பட்டு பட்டுன்னு அந்த 5 வருஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதோட மேல இருக்கிற வளர்ச்சி வேற லெவல்ல அப்படி டப்பு டப்பு டப்புன்னு மேல போயிடும். இந்த நம்மளை பத்தி இந்த தேனி எவ்வளவு சின்னதா இருக்கு, அது வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு கடவுளால பயன்படுத்த முடியுன்றது அப்படின்றத நம்ம பார்த்தோம். சரிங்களா? ஒரு ஆவியானவர் ஒரு நபருக்கு அற்புதமான இந்த ஒரு விஷயத்துல வந்து ஒரு தெளிவை கொடுக்கிறார். என்னோட அழகு, அந்த பெண்மணி என்ன எப்படி சிந்திக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, என்னுடைய அழகு எனக்கு வயசாகிட்டு இருக்கு, அது வந்து போய்கிட்டே இருக்கு அழகு அப்படின்ட்டு. அந்த ஒரு விஷயத்துல வந்து அவங்களுக்குள்ள வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மை, ஒரு சோகம், துக்கம் எல்லாம் இருக்கு. ஆனா அவங்களுக்குள்ள ஒரு மாற்றம் கடவுள் கொண்டு வந்துட்டு இருக்கிறார். அவங்க உள்ளத்தை கடவுள் இப்போ தொட்டு கொண்டிருக்கின்றார். அதனால பல அரசர்கள் அவங்க பெரிய பெரிய ஆள்னா இந்த மாதிரி பெரிய பெரிய இது அப்படின்னு சிந்திக்கும் போது அவங்க வந்து ஒண்ணுமில்லாத சூழ்நிலைகளுக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார். ஒன்றும் இல்லாம. ஏன்னா கடவுள் வந்து இந்த மனித கணிப்புல இவங்க வந்து முதல் இடம், இவங்க வந்து 2வது இடம், இவங்க வந்து 3வது இடம். கடவுளுக்கு அந்த மாதிரி ஒரு கணிப்பு எல்லாம் கிடையாது. கடவுள் வந்து கல்லுகளை கூட அவர் பயன்படுத்துவார். கல்லுகளை, பேச முடியாத கல்லுகளை அவர் பயன்படுத்துவார். நம்ம எவ்வளவுக்கு தாழ்த்தி கொண்டு இருக்கோமோ அவ்வளவுக்கு. நான் பல நாட்கள் வந்து இந்த வளர்ச்சிகள்லாம் நல்லா ஆண்டவர் வந்து தந்துட்டு இருந்தார். ஆனா ஒரு காலகட்டம் பாத்தீங்கன்னா அந்த வளர்ச்சி அப்படியே நின்றுச்சு. என்ன ஆண்டவரே, நானும் ஜெபிக்கிறேன், இது பண்றேன், என்ன ஆண்டவரே இந்த வளர்ச்சியே இல்லை அப்படின்றது சிந்திக்கும் போது எனக்கு அது புரிஞ்சுக்கவே முடியல, விளங்கவே இல்லை. ஒரு விளங்கவே இல்லை, புரிஞ்சுக்கவே முடியல. ஏன்னா பல இடத்துல வந்து நான் வந்து இன்னும் வளரணும் அப்படின்ற ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து இன்னும் வளரணும் அப்படின்ற ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து கடவுள் கண்ணோட்டத்தை நான் மறந்துட்டேன். கடவுள் எப்படி பாக்குறார் அப்படின்ற விஷயத்த வந்து பல நேரத்துல மறந்துட்டேன். லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரம் 52வது வசனம். மாதாமா எப்படி கடவுள் கண்ணோட்டம் எப்படி இருந்தது அப்படின்னு அவங்க புரிஞ்சுட்டாங்க. தாழ்நிலையில் இருக்கின்றவர்கள் அவங்களே வந்து நம்ம இன்னும் தாழ்ச்சிக்கு வரணும். லூக்கா நற்செய்தி 1:52 வாசிக்கிறீங்களா? வலியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார், தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகின்றார். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். நம்ம யாரு நமக்கு தெரியும். எந்தெந்த பதவியில் இருக்கிறவங்க நமக்கு தெரியும். எத்தனை பேரு தெரியும். எனக்கு இந்த குருத்தூர் எல்லாம் தெரியும், எனக்கு இந்த பிஷப்பு தெரியும். இந்த பேரு புகழ் அந்த மாதிரி நம்மளே வந்து வளர வைக்கணும். இந்த மாதிரி ஒரு நோக்கத்துலதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படி இல்லை, வலியோரை தாழ்த்துகின்றார். தாழ்நிலையில் இருக்கின்றவர்களை அவர் வளர்த்து. ஆண்டவரே இது எல்லாம் கொடுத்தாரு. ஆண்டவரே இந்த வளர்ச்சியை கொடுப்பாரு. ஆண்டவரை நோக்கி நம்ம பயணம் செய்வது கிடையாது, இந்த வளர்ச்சிகளை நோக்கி நம்ம பயணம் செய்யணும். அது உலக பரமாக இருக்கலாம்,
உங்க இப்போ வேலையிலேயாக இருக்கலாம். இந்த ஆண்டு எல்லாம் நம்ம எது செய்தாலும் ஆண்டவர் மகிமைக்கு அப்படின்ற அந்த கண்ணோட்டத்தில் நம்ம செய்வதில்லை. மத்தேயு 19:30 வாசிக்கிறீங்களா? மத்தேயு 19:30. மத்தேயு 19வது அதிகாரம் 30வது வசனம். ஆனால் முதன்மையானோர் பலர் கடைசியாவர், கடைசியானோர் பலர் முதன்மையாவர் என்று அவர்களிடம் கூறினார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த கடைசியாவோர் எப்படி முதன்மை ஆவார்? நமக்கு இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் வந்து புரிஞ்சுக்க கூட முடியாது. எப்படி அந்த மாதிரி முதன்மை ஆக முடியும் அப்படின்னு சொல்லி. எனக்கு நடந்த ஒரு விஷயத்த நான் வந்து சொல்ல விரும்புறேன். சரிங்களா? கொஞ்சம் சில வருடங்கள் கொரோனா காலகட்டத்துக்கும் கொரோனாக்கு முன்னாடி, அது 1 வருஷம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கொரோனாக்கு முன்னாடி 2018 அந்த மாதிரி 19 தான் இருக்கும். அப்போ அந்த காலகட்டத்தில் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துக்காக ஊழியத்துக்கு போயிருந்தேன். அப்போ வந்து ஒரு விஷயத்த செய்யறதுக்காக ஸ்டேஜுக்கு வர சொல்லியிருந்தாங்க. ஸ்டேஜுக்கு வந்தேன். ஸ்டேஜுக்கு வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அங்க ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து அந்த விஷயத்த அனுமதிக்கல. ஸோ நான் வந்து அதை அப்படியே அது ஒரு பெரிய பொருட்டா கருதல. நான் அப்படியே திரும்ப வந்துட்டேன். வரும்போது அங்க பார்த்துக்கிட்டு இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். ஒரு அவமானத்துக்குரிய ஒரு சூழ்நிலையா மாறிடுச்சு. அதை வந்து பெரிய பொருட்டா கருதல. அப்படியே விட்டுட்டேன். சில வருடங்களுக்கு அப்புறம், இந்த கொரோனா முடிஞ்சதுக்கு அப்புறம் நினைக்கிறேன், எந்த நபர் வழியாக இந்த அவமானங்கள் வந்ததோ, எந்த விஷயம் செய்யறதுக்கு எனக்கு தகுதி இல்லை அப்படின்னு நினைச்சாங்களோ, அவங்க வந்து எனக்காக ஜெபிக்க வீட்டுக்கு வந்து ஒரு கவுன்சிலிங் எல்லாம் வந்து அங்க ஒரு பெரிய நிலையில இருக்கிறவங்க ஆனா ஆண்டவர் வந்து அவங்களுக்கு ஜெபிக்கிற அளவுக்கு கடைசியாக கருதப்பட்டவருக்கு ஆண்டவர் வந்து முதன்மை ஆக்குவார். ஆனா நீங்க காத்து நிக்க தயாரா? அவர் நேரத்தில் நீங்க காத்து நிக்க தயாரா அப்படின்றதுதான் முக்கியம். கடைசியாக கருதப்படுவர்கள் உறுதியாக முதன்மையாகும். அது ஒரு சூழ்நிலை அப்படின்றது கிடையாது. இந்த ஒரு குழுல தான் நடந்துச்சுன்றது இல்லை. என்னுடைய சகோதர சகோதரிகள் நடுவுல, குடும்பத்தார் பல இடத்துல வந்து ரொம்ப லாஸ்ட் ஒரு பொருட்டாக கருதப்படாத ஒரு சூழ்நிலையிலிருந்து ஆண்டவர் ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்குற அளவுக்கு வந்து கடவுள் வந்து உயர்த்தி இருக்கிறது நான் பல இடத்துல பார்த்துருக்கேன். ஒரு சூழ்நிலை அப்படின்றது இல்லை, பல இடத்துல இதை வந்து நான் பார்த்துருக்கேன். சரிங்களா? அதனால நம்ம இருக்கிற விஷயத்தை இழப்பதற்கு உலகம் எது ஒரு பொருட்டாக கருது அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்காம கடவுளும் மகிமைக்காக கடவுள் கண்ணோட்டத்தில் செயல்படுகின்ற பிள்ளைகளாக நம்ம ஒவ்வொருத்தரும் வாழணும். ஒவ்வொருத்தரும் இருக்கணும். ஏன்னா கடவுளுடைய பெரிய பெரிய செயல்கள் அதெல்லாம் வந்து மறைக்கப்பட்டிருக்கின்ற செயல்கள். அதாவது இந்த சீராக்கின் புத்தகம் 11ல நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம் இதுதான். அது மறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு போட்டிருக்கும். சீராக்கு 11ல 4வது வசனம் திரும்பவும் வாசிக்கிறீங்களா? அது 2வது பகுதி தான். நீ அணிந்திருக்கும் ஆடையை குறித்து பெருமை பாராட்டாதே. நீ புகழ் பெறும் நாளில் உன்னையே உயர்த்தி கொள்ளாதே. ஆண்டவரின் செயல்கள் வியப்புக்குரியவை. அவை மனிதரின் கண்ணுக்கு மறைவாய் உள்ளன. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். மனிதனின் கண்ணுக்கு அது மறைவாக உள்ளனர். அதெல்லாம் வந்து அப்படியே நமக்கு புரியாது. மறைஞ்சிருக்கும். மாதாமா மறைந்திருக்க அந்த மாதிரி ஒரு பொக்கிஷமாக மறைந்திருக்கின்றான். 14 வயசு ஒரு பெண்மணிக்கு என்ன செய்ய முடியும்? ஆனா பெரிய பெரிய விஷயங்கள் மாதாமா வழியாக செஞ்சாங்க. அந்த ஒரு தாழ்ச்சி இருந்ததுனால யோசேப்பு அடிமையாக விற்கப்பட்ட யோசேப்பால என்ன செய்ய முடியும்? ஆனா மறைவாக இருந்தான். 40 வருடம் மோசே பாலைவனத்தில் இருக்கும்போது என்ன பெருசா சாதிக்க முடியும்? ஆனா மறைவாக இருந்த மோசையை வந்து கடவுள் பயன்படுத்துகின்றார். இப்ப இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பெரிய வளர்ச்சி இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு பெரிய ஒரு மதிப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையிலாக இருக்கலாம். ஆனா மறைவாக கடவுள் வந்து பெரிய பெரிய ரகசியங்கள் செய்து கொண்டிருக்கின்றார். ஒரு தாயின் வயிற்றில் அந்த ஒரு குழந்தை வளருவதை நம்ம முழுசாக புரிஞ்சுக்க முடியாது. மறைவாக பெரிய அதிசயங்கள் ஆண்டவர் வந்து தாயின் கருவில் அவர் செய்து கொண்டிருக்கின்றார். அதனால மறைவாக நம்ம வளர்ச்சி இல்லையே, இது இல்லையே, அது நடக்கலையே, இது நடக்கலையேன்னு வந்து அந்த
நடக்காத விஷயங்களை பார்க்கறதுக்கு பதிலாக அவரை பார்த்து நம்ம வந்து பிரகாசமடைய ஆண்டவர் சொல்றாரு. சிலுவையை பார்க்கும்போது அது ஒரு தோல்வியின் சின்னமாக, அவமானத்தின் சின்னமாக இருந்த விஷயத்தை வந்து அவரு ஒதுக்கப்பட்ட ஒரு சின்னமாக இருக்கு, அதோட இருக்கிறதுலயே மிகப்பெரிய ஒரு வெற்றியின் சின்னமாக அவர் மாற்றுகின்றார். அதனால எந்தெந்த விஷயங்கள் உங்களுக்கு அவமானமாக தோணி இருக்கோ, என் பல்லு இந்த மாதிரி கோணையா இருக்கு, எனக்கு ஹைட் இல்ல, எனக்கு இது இல்ல, உலகம் ஒரு பொருட்டாக கருதாத விஷயத்தை வந்து அவரு பயன்படுத்த அவர் தயாராக இருக்காரு, அவர் ஆவலாக இருக்கின்றார். ஒருத்தர் வந்து இருக்கிறதுலயே அதிகம் நல்ல பெரிய பெரிய ஒரு ஆஸ்திரேலியன் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர். அவர் பல நாடுகளில் அவர் சென்று அவரோட வீடியோ எல்லாம் பாத்தீங்கன்னா பல 17 வயசுல இருந்தே அவர் வந்து இன்ஸ்பிரேஷனல் டாக் எல்லாம் கொடுத்திருக்கிறார். 17 வயசுல இருந்தெல்லாம் கடவுள் அவரை பயன்படுத்தி இருக்கின்றார். இத்தனைக்கும் அவருக்கு 2 கரங்கள் இல்ல, 2 கால்கள் இல்ல. நிக் உச்சிக் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பேர், தவறா சொல்லிக்கிறேன், நிக்கோலஸ் ஜேம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அவருடைய பிறக்கும் போது பேரு. இப்போ அவர் அழைக்கப்படுகின்றது அப்படின்றது நிக் விச்சிக் அப்படின்றது. சரிங்களா? அதனால எனக்கு இது இல்லை, எனக்கு அது இல்லை. நம்ம இயலாமையை மட்டும்தான் சாத்தான் பார்க்க வைப்பான். சரிங்களா? இயலாமையை பற்றி மட்டும்தான் சிந்திக்க வைப்பான். ஆனா கடவுள் வந்து அது அவரு பயன்படுத்துகின்றார். எந்த கருவி வந்து ஒரு பயனற்ற விஷயம் அப்படி இந்த உலகம் சிந்திக்க, கரங்கள் இல்லை, காலு இல்லை அப்படின்னா பயன்படுத்த வேஸ்ட் அப்படின்னு நமக்கு சிந்தனை இருக்கும். அப்படித்தானே சிந்திப்போம். வேற என்ன, எப்படி சிந்திப்போம்? நம்ம ஒண்ணுமே இல்லை அப்படின்ற மாதிரி தான், ஒரு பொருட்டே இல்லாதான் உலகம் கருதும். அவங்க இந்த இந்தியாவில் எப்படி இருப்பாங்க? பிச்சை எடுக்கின்ற சூழ்நிலைகள் அவங்களுக்கு வர வாய்ப்புகள் அதிகம். ஆனா கடவுள் வந்து நம்ம அவரை பயன்படுத்துவதற்கு நம்ம அனுமதிக்கிறது தயாராக இருந்தா, நம்பிக்கை வைக்கிறது அனுமதிக்க தயாராக இருந்தா அவர் பயன்படுத்துவார். ஆனா நம்ம பிரச்சனை என்ன அப்படின்னா, நமக்கு எல்லாம் இப்பவே நடக்கணும். இப்பவே நடக்காது. அதுக்கு நீங்க பொறுமையாக இருக்கணும். ஆண்டவர் கரத்தை பிடித்து நீங்க நடக்கணும். அது ஒரு பயணம். இந்த வளர்ச்சி அப்படின்றது ஒரு பயணம். ஒரு பிள்ளைங்க வளர்றதுக்கு எவ்வளவு வருடங்கள் எடுக்கு? 18 வருடங்கள். ஒரு மெச்சூர் ஆகணும் அப்படின்னா, அதுக்கும் படிச்சு இன்னும் வளரணும் அப்படின்னா வருடங்கள் எடுக்கும். இது ஒரு பயணம். நீங்க பொறுமையாக இருக்கணும். இப்ப இந்த பைபிள் ஸ்டடி நடத்துறேன் அப்படின்னா, ஒரு நாள் 2 நாள் ஒரு பயணத்தினால நடக்கல. நான் அந்த 24 26வது வயசுல ஸ்டார்ட் பண்ணது. ஒரு விபிலிய வசனம் எடுத்து வாசிச்சு போட ஆரம்பிக்கிறேன். 8 வருஷம் இந்த மாதிரி செஞ்சு, அதுக்கப்புறம் தான் வந்து கொஞ்சம் கூட அப்போ கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டேன், அவ்வளவுதான். 1% கூட கிடையாது. அதுக்கப்புறம் தான் வந்து பைபிள் ஸ்டடி சில புத்தகங்கள்லாம் வாங்கி, சில பைபிள் ஸ்டடி சில கோர்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணி, அப்புறம் விதவிதமாக ஆவியானவருடைய வெளிப்படுத்தல் கிடைச்சு, அது ஆழத்துல புரிஞ்சு இன்னும் ஆழங்கள் அவர் இப்பவும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு. அதனால நம்ம கடவுள் வந்து செயல்கள், கடவுளுடைய வழிகள், மிக முக்கியமான விஷயம் என்னன்னா கடவுளுடைய வழியே வித்தியாசமா இருக்கும். அவருடைய மேன்மையான வழிகளுக்கு, சிந்தனை முறைக்கு நம்ம வர சொல்றாரு அவர். இந்த மனிதர்களின் சிந்தனையை விட்டு இந்த உலக சிந்தனையை விட்டு கடவுளுடைய சிந்தனைகளுக்கு வரணும் அப்படின்னா உடனடியா வந்துட முடியாது. ஏன்னா அந்த உலக சிந்தனைகள் அப்படின்றது ஒரு கட்டு அது கட்டுகள். அதெல்லாம் படிப்படியாக சிறிதாக நமக்குள்ள அந்த மாற்றத்தை கொண்டு வருவார். சிறிதாக நமக்குள்ள அந்த மாற்றத்தை கொண்டு வருவார். இன்னைக்கு தியானித்த விஷயங்கள்ல உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கா? தயக்கப்படாம கேளுங்க. இதுல வந்து நிறைய கேள்விகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. தயக்கப்படாம கேளுங்க. பிரைஸ் தி லார்ட். அதாவது நம்ம வந்து நீங்க இன்னைக்கு எடுத்த இறை வார்த்தைகள், அர்த்தங்கள் அனைத்தும் பார்த்தோம்னா, நம்ம கடவுளை சிந்திச்சு போக தான் நமக்கு அதிக சோதனைகள் வருகிறது. இருந்தாலும் இறைவன் நம்மளை கைவிட மாட்டார நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நம்ம தினந்தோறும் ஜபங்கள் செய்கிறோம். இதற்கு நீங்க சொன்ன பதில் பலன் உடனே கிடைக்காது, மெதுவாகத்தான் கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கிறது உண்மையான அர்த்தங்கள்.
நம்ம தொடர்ந்து இடைவிடாம ஜெபிக்காதான் கடவுளுடைய ஆவியானவர் நம்ம உள்ளத்துல வந்து ஆட்கொள்வார் என்பது என்னுடைய முழுமையான நம்பிக்கை. வைக்கலாம் ம் brother. praise the Lord. வேற ஏதாவது சிந்தனைகள் இருக்கா, கேள்விகள் இருக்கா? தயக்கப்படாம கேளுங்க. சின்னது பெரியது அப்படின்னு பெருசு அப்படின்ற கேள்விகளுக்கு இங்க கேள்வின்றது இல்லை. நம்ம எல்லாரும் வந்து ஆண்டவரின் சிந்தனை முறைக்கு நம்ம வர்றதுதான் முக்கியம். மனித கண்ணோட்டத்தில் மற்றவர்களையும் நம்மளையும் நம்ம வந்து பார்த்துக்க கூடாது. சரிங்களா? சொல்லுங்க ஜோஸ்லியா. praise the Lord. ஏதோ ஒரு விஷயத்தை கம்ப்ளீட் பண்ணிட்டோம், அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னா பெருமைப்படுறது, அப்புறம் ஸ்டேட்டஸ்ல வச்சாதான் எல்லாருக்கும் அது தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கு. இதெல்லாம் கடவுளோட பார்வையில எப்படி இருக்கு? நல்ல ஒரு ஆக்சுவலாக நல்ல ஒரு கேள்வி, இந்த காலகட்டத்துக்கு பொருந்த மாதிரி ஒரு கேள்வி. நம்ம வந்து மற்றவர்களுக்கு தெரியணும் அப்படின்றது ஒரு நமக்குள்ள வந்து ஒரு இயல்பான ஒரு சிந்தனையாக வருகின்றது. அந்த சிந்தனைகள் நம்ம எதிர்க்கணும். சரிங்களா? சிந்தனைகள் எதிர்க்கணும். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து கடவுளுக்கு மகிமை கொடுக்குறேன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஆனால் அந்த நேரத்துலையும் எனக்கு இதெல்லாம் நல்லது நடந்திருக்கு அப்படின்னு மற்றவர்களை காட்டுவதற்காகவும் அது இருக்கு. சரிங்களா? ஆனா அது வந்து நம்ம அந்த ஒரு சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காம, சரிங்களா, நம்ம ஆண்டவர் சொல்ற மாதிரி, ஆண்டவர் நாங்க பயனற்ற பணியாளர்கள், எது நடந்தாலும் வந்து ஆண்டவருக்கே மகிமை கொடுங்க. அது வந்து அந்த முக்கியமா அந்த மகிமை வரும்போது நமக்கு வரும்போது அது தாழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கின்ற நபர்கள் ரொம்ப கம்மி. விரலை விட்டு எண்ணலாம். லூக்கானார் செய்தியில போட்டிருக்கோம். சரிங்களா? லூக்கானார் செய்தியில போட்டிருக்கோம். இது வந்து ஒரு வரம், இது ஒரு கிருபை. லூக்கானார் செய்தி 17 10வது வசனம் வாசிக்கிறீங்களா? அது வந்து இந்த ஒரு சிந்தனைக்கு வரணும். இந்த ஒரு சிந்தனைக்கு வந்தோம்னா நம்ம யாருக்கும் காட்டுவதற்கு நம்ம சிந்திக்க மாட்டோம். ஆண்டவரே நீங்க பாத்தீங்களா இயேசு கிறிஸ்து என்ன மனநிலை இருந்தார்? அவர் எப்பவுமே அவருடைய சிந்தனை கடவுள் பார்த்தாரா அப்படின்றதான் பாக்குறாரு. வேற யாரு பார்த்தாங்கன்றது வாசிங்க. நீங்களும் உங்களுக்கு பணிக்கப்பட்ட யாவற்றையும் செய்த பின், நாங்கள் பயனற்ற பணியாளர்கள், எங்கள் கடமையைத்தான் செய்தோம் என சொல்லுங்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த வசனங்களை திரும்ப திரும்ப சொல்லுங்க, அறிக்கையிடுங்க. ஆண்டவரே இந்த மனநிலை எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி ஜெபிங்க. ஆண்டவரே நாங்க பயனற்ற வேலைக்காரர்கள், சுயநலவாதிகள், உங்க மகிமைக்காக மட்டும் வாழுகின்ற பிள்ளைகளாக எங்களை மாற்ற மாட்டவரே. இந்த உலகதரமான சிந்தனைகளை எடுத்து விட்டு உங்க மகிமைக்காக வாழுகின்ற பிள்ளைகளாக எங்களை மாற்றும் அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப அதை அறிக்கையிடுங்க. ஏன்னா இந்த உலக பாராட்டு பின்னாடி சென்று சென்று அந்த உலக பாராட்டுக்கு அடிமையாக பல பேர் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். கடவுளுக்கு ஒரு வேதனைக்குரிய விஷயம். ஏன்னா அங்க கடவுளுக்கு மகிமை இல்லை, எல்லா மகிமையும் நமக்கு தான் எடுத்துக்கிறோம். அதுக்கு வந்து நம்மள ஒரு நிம்மதிக்கு நம்மள விடாது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இதை நம்ம வந்து இப்ப நீங்க ஸ்டேட்டஸ்ல போட்டுட்டீங்க, அது சில பேர் பார்த்தாங்க, அது உங்களை சில பேர் வந்து பாராட்டல அப்படின்னு சொன்னா ஒரு வாட்டி பாராட்டுவாங்க, 2வது வாட்டி பாராட்டல அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து உங்களுக்கு இன்னும் துக்கம்தான் வரும். அதனால இந்த உலக பாராட்டை இயேசு கிறிஸ்து வாழ்ந்ததை போல் அவருடைய பிள்ளைகளாக நம்ம இருக்கும்போது விண்ணக தந்தையின் பாராட்டு. என் கூட இருக்கிற ஒரு நபர், அவர் வந்து இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்பாரு, என்கிட்ட அடிக்கடி கேள்வி கேட்பாரு, நான் கடவுளை நல்ல விதமா நான் வச்சிருக்கிறேனா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாரு. ஒரு அருமையான கேள்வி. இது நான் கடவுளுக்கு பிடிச்ச மாதிரி நான் நடந்துகிட்டு இருக்கேனா அப்படின்ற ஒரு சிந்தனைக்கு நம்ம ஒவ்வொருத்தரையும் வர சொல்றாரு. புரியுதுங்களா? ஓகே பிரதர். வெரி வெரி குட் क्वेश्चन. थैंक यू ஜோஸ்லி. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க. இப்ப நம்ம சொல்றோம் நம்மளோட உடல் வந்து தூய ஆவியானவர் தங்கும் ஆலயம் அப்படின்னு சொல்றாங்களா பிரதர்? ஆனா இப்ப தாவீதின் மேல் நிறைவாக தூய ஆவி இருந்தாரு அப்படி சொல்றாங்க, அது என்னங்க பிரதர்? அது வந்து அதான் நான் வந்து ஆண்டவரின் ஆவி தாவீதின் மேல் நிறைவாக இருந்தது. மேல், தாவீதின் மேல், அதான் நான் வந்து கொஞ்ச நேரம் அதை புரிய வைக்க முயற்சி பண்ணேன். லூக்கானர் செய்தி 4வது அதிகாரத்துல போட்டிருக்கோம். அது நீங்க பாத்தீங்கன்னா ஆவியில்
நமக்குள் இருப்பது அப்படின்றது வேற. நம்மளை வழி நடத்துவதற்காக அது எல்லாருக்கும் கிடைக்கணும். சரிங்களா? ஆனா ஆவியானவர் ஒரு ஆள் மேல் இருப்பது, அபிஷேகத்தை அவர் மேல் பெற்றுக்கொள்வது அப்படின்றது ஒரு ஆளை அவருடைய திருச்சபைக்காக, அவருடைய ஊழியத்திற்காக பயன்படுத்துவதற்காக. லூக்கா நற்செய்தி 4வது அதிகாரம் 1வது வசனம் வாசிக்கிறீங்களா? ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது. அந்த வசனங்களா பிரதர்? ஆமா, இயேசு 4:4ல 1. தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு யோர்தான் ஆற்றை விட்டு திரும்பினார். பின்னர் அவர் அதே ஆவியால் பாலை நிலத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். Praise the பிரைஸ் தி லார்ட். இதே 18வது வசனத்தை நீங்க எடுத்து வாசிச்சு பாத்தீங்கன்னா, நமக்குள் அது வந்து இங்க ஆங்கிலத்துல இப்படி போட்டிருக்கும். இந்த ஸ்பிரிட் விதின் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்பிரிட் அப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஆள் மேல் இருப்பது, அபிஷேகம் அவர் மேல் இருக்கின்றது அப்படின்னு சொன்னா, அப்ப கடவுள் வந்து இந்த மாதிரி பல இடத்துல அவர் பயன்படுத்துவார். சரிங்களா? அதிசயங்கள் அந்த நபர் வழியாக கடவுள் செய்வார். லூக்கா நற்செய்தி 4:18 வாசிக்கிறீங்களா? ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது, உள்ளது. ஏனெனில் அவர் எனக்கு அருட்பொழிவு செய்துள்ளார். அந்த மாதிரி ஏழைகளுக்கு நற்செய்தியை போதும். அறிவிக்கவும், இது ஒரு சிறைப்பட்டோர் ஆள் மேல் இருப்பது வேற, அந்த ஆளுக்குள் அந்த ஆவியானவர் இருப்பது வேற. நம்ம எல்லாருக்குள் ஆவியானவர் அவர் இருக்கிறார். நம்ம மேல் இருப்பது அந்த ஸ்பிரிட் அப்பான் அப்படின்னு சொல்லி பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்க விடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும், சரிங்களா? ஆண்டவர் அருள் தரும் முழக்கமிடவும். Praise the Lord. Amen. Praise the Lord. ஆமென். பிரைஸ் தி லார்ட். சோ அதனால நம்ம மேல் இருப்பது வேற, நமக்குள் இருப்பது வேற. சரிங்களா? சோ அதனால நம்ம சோ இது வந்து கடவுள் வந்து நம்மள பயன்படுத்துவது, திருச்சபைக்காக பயன்படுத்துவது. அதுக்கு நீங்க வந்து திருத்தூதர் பணிகள் 1வது அதிகாரத்தில் சீடர்களுக்கு ஆல்ரெடி ஆவியானவர் இருக்கிறாரு. சரிங்களா? ஆனா ஆவியானவர் அவங்கள வந்து திருச்சபையை கெட்டி எழுப்புவதற்காக அவர் சொல்ற ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு. 8வது வசனத்தை எடுத்து பாத்தீங்கன்னா, ஆவியானவர் உங்கள் மேல் வரும்போது நீங்க சாட்சியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி. ஆவியானவர் நம்ம மேல் வருவது அப்படின்றது அது வேற ஒரு விஷயம். ஆல்ரெடி அப்பதான் அவரால் பயன்படுத்த முடியும். திருத்தூதர் பணிகள் 1:8 வாசிக்கிறீங்களா? தூய ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளின் வல்லமை பெற்று எருசலேமிலும் யூதா சமேரியா முழுவதிலும் உங்கள் கடையெல்லை வரை எனக்கு சாட்சியாக இருப்பீர்கள் என்றார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரைஸ் தி லார்ட். சோ ஆவியானவர் நமக்கு மேல் இருக்கும்போது தான் இந்த மாதிரி சாட்சியாக இருக்க முடியும். மற்றவர்களுக்கு அது வல்லமையாக சாட்சியாக இருப்பது அப்படின்றது. சரிங்களா? இந்த மாதிரி விடுதலைகள் கொடுப்பது, அந்த மாதிரி பல விஷயங்கள் ஆவியானவர் நம்ம மேல் இருக்கும்போது அவர் பயன்படுத்த முடியும், செயல்படுத்துவார். சரிங்களா? வேற ஏதாவது கேள்வி இருக்கா? பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட். அந்த 1 கொரிந்தியர்ல அந்த வசனம் மட்டும் வேணும். 27ல இருந்து 31 வரைக்கும் கூட நீங்க வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் எந்த அதிகாரம் பிரதர்? 1வது அதிகாரம். 1 அப்படியே 4வது அதிகாரம் 7வது வசனம் அதையும் வாசி. பிரதர் ஒரே ஒரு கேள்வி எனக்கு. சொல்லுங்க. பிரதர், இப்போ நான் தினமும் பைபிள் ஸ்டடி வந்து பைபிள் வார்த்தை இறைவார்த்தையை படிக்க இது அப்படியே என் அன்பு மக்களுக்கு நான் அப்படியே செய்தி அனுப்புறேன். இது ஒன்றும் தப்பு இல்லையே? நல்லதுதான். ஆவியானவர் ஆசீர்வாதம் கிடைக்கும் உங்களுக்கு. சரிங்களா? ஆவியானவர் வழி நடத்துவார். ஜெபிச்சுட்டு அனுப்புங்க. அவங்க வந்து அதை புரிஞ்சு கொள்ளணும் அப்படின்ட்டு. சரிங்களா? வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா பிரதர்? சொல்லுங்க. இப்போ நான் ஜெபம் பண்ணும்போது இது எனக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவங்கிட்ட பெருமை சொல்றது அது தப்பு தானே பிரதர்? கடவுளுக்கு மகிமை கொடுக்குற மாதிரி சொல்ல முடியுமான்னு பாருங்க. சரிங்களா? இது கடவுள் எனக்கு இதை செஞ்சாரு. நம்ம எப்படி சொல்லுவோம் பொதுவா அப்படின்னா, எனக்கு இதெல்லாம் நடந்துச்சு, எனக்கு இது மாதிரி ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சு, கடவுள் கடைசியில தான் கடவுளை பத்தி பேசுவோம். கடவுள் எனக்கு செஞ்சாரு அப்படின்னு. அப்படி இல்லை. முதல்ல கடவுளுக்கு மகிமை கொடுக்குற மாதிரி நம்ம பேசணும். புரியுதுங்களா? சரி பிரதர், நன்றி. அவருடைய இரக்கத்தினால், அவருடைய அன்புனால, அவர் விசுவாசத்துக்குரிய நபரா இருக்கிறாங்க, அவர் கனிவுனால எனக்கு இதெல்லாம் கிடைச்சது அப்படின்ற ஒரு சொல்றாரு. புரியுதுங்களா? சரி பிரதர், ரொம்ப நன்றி. வேற ஏதாவது கேள்வி இருக்கா?
Liju, yes, please share. I'm also leaving. I have to go for a meeting. Liju. ஓகே ஓகே, தேங்க்யூ சார். இந்த ஆவி ஆவி தூய ஆவி நமக்கு மேல இருக்கிறதும் நமக்குள்ள இருக்கிறதுக்குமான டிஃப்ரென்ஸ் நான் சொல்ல ட்ரை பண்றேன். உங்களுக்கு புரியுதான்னு பார்த்துக்கோங்க. ஒரு சிம்பிளா சொல்லணும்னா, தூய ஆவி உள்ள வேலை செய்யறதுக்கு பைபிள்ல இருந்து சிறந்த எக்ஸாம்பிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாதாமாவை சொல்லலாம். தூய ஆவி மேல இருந்ததுக்கு சிறந்த இல்ல, எடுத்துக்காட்டா தூயாவியானவர் அவங்க மேலும் இருந்தாங்க. பட் ஓவர் ஷேடோட வரும்போது அவங்க மேலும் இருந்தாங்க. ஐ வில் பிரிங் த டிஃபரன்ஸ். தூயாவி மாதாம மேல இருந்தது பைபிள்ல எக்ஸ்பிளிசிட்டா வெளிப்படையா மாதாம செயல்ல கொண்டு வரல. அது மறைக்கப்பட்ட உண்மை. மரியாலஜியில் அது நிறைய திருச்சபை வெளிப்படையாக சொல்லுது. நான் ஆக்சுவலா லிஜு பிரதர் சின்ன ஒரு இது லூக்கா நற்செய்தியில பாத்தீங்கன்னா எலிசபெத் அம்மாள்கிட்ட போய் அவங்க பேசும்போது, சரிங்களா, அது பேசும்போது நீங்க பாத்தீங்கன்னா அதுல அவங்க வந்து பேசுவாங்க, சரிங்களா. லூக்கா நற்செய்தி 1ஆவது அதிகாரம் 40-41 வாசிக்கிறீங்களா? அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். நல்ல ஒரு எக்ஸாம்பிள். ஆனா இங்க பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஆள் மேல் ஆவியானவர் இருக்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஹோலி ஸ்பிரிட் வில் கம் அப்பான் யூ 35வது வசனத்துல போட்டிருக்கோம். ஆவியானவர் உங்கள் மேல் வருவார் அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த வல்லமை ஓவர் ஷேடோ யூ அப்படின்னு. இங்க ஆவியானவர் அவங்க மேல் இருக்கின்றது ஒரு அடையாளம். இது என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க எலிசபெத் அம்மாளை வந்து சும்மா அழைக்கிறாங்க. எலிசபெத் அம்மாள் அப்படின்னு வந்து பேச்சுல பேசும்போதே ஆவியானவர் வந்து எலிசபெத் அம்மாளை ஆட்கொள்ளுறாங்க. புரியுதுங்களா? ஆவியானவர் மரியாள் வழியாக அவங்க பிரசன்னத்திலேயே சும்மா வந்து ஆவியானவர் நம்ம மேல இருக்கிறாங்கன்னா, நம்ம ஒரு நபருக்கு பக்கத்துல போகும்போதே அவங்களுக்கு வந்து நம்ம பிரசன்னம், இந்த ஸ்பிரிட் அம்பான் நம்ம மேல் இருக்கு அப்படின்னு ஆவியானவர் நம்ம மேல் இருக்கிறாருன்னா, சில பேர் நபர் நம்ம அவங்க அருகில் போகும்போதே அவங்க ஆவியானவரால் ஆட்கொள்ளப்படுவாங்க. நம்ம தொட வேண்டிய கூட அவசியம் கிடையாது. சில ப்ராட்டஸ்டன்ட் இதுல எல்லாம் வந்து நீங்க வீடியோல பார்த்திருப்பீங்க. ஆவியானவர் அவங்க மேல் ஆட்கொள்வதை அவங்க வந்து சும்மா கரங்களை வீசுவாங்க. ஆவியானவர் அவங்க மேல ஆட்கொள்வதை நீங்க பார்த்திருப்பீங்க. அது மாதிரிதான் இங்க மாதாமா வந்து எலிசபெத் அம்மாள் அருகில் போகும்போது அவங்க வந்து கிரீட் பண்ணுவாங்க, அவங்க வந்து வாழ்த்துவாங்க. அவங்க சொல்லும் போதே ஆவியானவரால அவங்க ஆட்கொள்ளப்படுறாங்க. ஸோ இது ஒரு செயல். இது வந்து செயல் இருக்கு ஆக்சுவலா. அது நம்ம சில நேரத்துல வந்து சரியா புரிஞ்சுட்டு இருக்க மாட்டோம். சாரி ஃபார் இன்டரப்டிங் லிஜு. சாரி. நோ ப்ராப்ளம். நீங்க நான் சொல்ல வந்த ஒரு பாயிண்ட், மாதாமா மேல இல்ல அப்படி அப்பான் மேல இல்லைன்னு நான் சொல்ல வரல. மாதாமா மேல இருந்த தூயாவி இருந்தாங்க, மாதாமாவுக்குள்ளேயும் இருந்தாங்க. அந்த குள்ள இருந்ததுதான் திருச்சபை வழியாகவும் பைபிள் வழியாகவும் வெளிப்படையாக சொல்லப்பட்டது. மாதாமா அப்படிங்கிறது அடைக்கப்பட்ட வாக்குத்தத்த பேடகம் அப்படின்னு மாதாமா சொல்றதுக்கு ஒரு காரணம். அது அந்த ஒரு காரணத்தை வச்சு கூட அப்படி சொல்றாங்க. சொல்ல வந்த பாயிண்ட் என்னன்னா, தூய ஆவி ஒரு நபருக்குள்ள இருக்கும்போது அந்த நபர்ல கனிகள் ஜாஸ்தி இருக்கும். தூய ஆவி ஒரு ஆள் மேல இருக்கும்போது அவரது வல்லமை நிறைய இருக்கும்.